எந்த கேள்விக்கு எப்படின்னு தெரியும். சட்டம் என் கையில் சதீஷன் ஆக்டிங் வேறு லெவலில் இருந்து செம்மையாக இருந்தது. யதார்த்தமான ஒரு ஆக்டிங் வந்து சதீஷன் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. எப்பவுமே அவர் வந்து ஏதாவது ஒரு கவுண்டர் அடித்தார்னா பயங்கரமாக சிரிச்சிருவோம். ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன கவுண்டர் அடிச்சுட்டு இருப்பார். இந்த படத்தில் என்னடா இது, அந்த மனுஷன் வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்கிறாரு. அதாவது ஒரு காமெடி ஆக்டரை வந்து இப்படி ஒரு படம் பண்ண முடியுமானா பயங்கரமாக வந்து அது வந்து டைரக்டர் வந்து நம்ம சாட்சி அண்ணன் தான் வேறு லெவலில் வந்து சதீஷ் அண்ணன் யூஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொன்னோம். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ரித்திகா, அதுக்கப்புறம் 2 போலீஸு, அஜய் மாஸ்டர் அண்ணன் எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. பயங்கர சஸ்பென்ஸாக இருந்து பயங்கர ட்விஸ்ட்டாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள். குரேஷி வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டாரு தெளிவா, வந்து அவங்களுக்கு பிரச்சனை ஆகலன்ட்டு. ஆமா, இடத்துல இருந்தீங்க. ஆனா வந்து நீங்க வாயை திறக்க மாட்டீங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க, கேட்கறாங்க. இல்லைண்ணா, இது நாட்டுக்கு தேவையான முக்கியமான விஷயமே கிடையாது. தேவையில்லாத இது என்னன்னா, உண்மையாக சொல்கிறேன், குக் வித் கோமாளி ஓகே, இவங்க 2 பேரோட பிரச்சனை நாட்டுக்கு தேவையில்லை. அது வந்து தேவையில்லாமல் வந்து ஒருத்தவங்க வந்து பப்ளிஷ் பண்ணி, உண்மையாக சொல்லிட்டோன்னா அவங்க வந்து அதை போட்ட வீடியோவில் சம்பாதிச்சிட்டாங்க. ஒருத்தவங்க வந்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. பார்க்குறவங்க நம்ம தான் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோம். அதனால் வந்து நான் சொல்கிறேன், இது முக்கியமான விஷயமே கிடையாது. இது ஒரு சின்ன ஈகோ மேட்ரு தான். இந்த படத்துலேயும் அந்த விஷயம் இருக்குது. ஈகோ தான், அவ்வளோதான். இந்த படத்தை பாருங்கள், தெரியும். எப்பா எதுக்கு நான் ஏதாவது சொம்பு கிம்முன்னு வாங்குறதுக்கா? ஸோ அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு யார் சப்போர்ட்டும், எனக்கு யாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து இன்றைக்கி அடிச்சுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. அப்போ வந்து நம்ம தான் வந்து முட்டலாக இருக்கணும். அதனால் வேணாம், அதை பற்றி நம்ம பேசுகிறோம். ஆனால் இது அவங்களோட டிஆர்பிக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். யார் இதை வந்து யார் வந்து நம்மளை பற்றி அவங்க தனியாக பேசிக்கிறாங்களோ அவங்களுடைய டிஆர்பிக்காக, ஒருவேளை அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸாக இல்லையோ, ஒருவேளை நம்மளை வந்து மறந்துட்டாங்களோ அப்படின்னு நினச்சி கூட அவங்க பண்ணிக்கலாம். நன்றிண்ணா, தேங்க்யூ. ஹாய்ண்ணா, எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பிண்ணா, குட் ஈவினிங் எல்லாருக்கும். ரொம்ப ஹாப்பி. சட்டம் என் கையில் இதில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, சாச்சி வந்து எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் டைரக்டர். ஏன்னா சிக்ஸர் படத்தில் அவர் கூட நான் உட்காந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர்கிட்ட நிறைய கற்றுருக்கேன். சிக்ஸரில் வந்து ஒரு பயங்கரமான ஸ்க்ரீன் பிளே இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி சட்டம் என் கையில் பார்க்கும்போது இந்த ஒரு காமெடி ஜேனர்லேருந்து அப்படியே வேறு ஒரு த்ரில்லிங்காக இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ண முடியுமான்றதை நான் எதிர்பார்த்து வரல. அந்த எதிர்பார்ப்பை வந்து நான் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருந்தேன். அதை தாண்டி ஒரு டேரக்டர் கொடுத்துருக்காரு. நான் இன்றைக்கி முழுக்க ஃபுல்லாமே டேரக்டர் பற்றி தான் நிறையா சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மாதிரி அந்த எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு. எந்த ஒரு இடத்துலையுமே ஃபோன் எடுத்து பார்க்கணுன்னு நமக்கு தோணலை. எந்த இடத்துலையும் எப்போ பிரேக் விடுவாங்க, வெளில போய் டீ சாப்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணலை. ஃபுல்லாக அந்த படத்தை 3 மணி நேரம் கண்டினியூவாக போட்டால் கூட நம்மளால் உட்காந்து பார்க்குற மாதிரி நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சதீஷ் அண்ணன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த வேறு ஒரு பரிமாற்றத்தில் சதீஷ் அண்ணனை பார்க்க முடிஞ்சது. அண்ட் அஜய் மாஸ்டர் அவர் என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார். அப்புறம் தான் எந்திரிச்சு வரும்போது தான் தெரிஞ்சு நல்ல இப்படி ஒரு நடிகர் பக்கத்தில் நம்ம உட்காந்துருக்கோமே அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரௌடாகவும் இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு படம், ஒரு நல்ல திரைப்படம் வருது. கண்டிப்பாக எல்லாரும் மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆமாண்ணே, ஆமாம் ஆமாண்ணே, கண்டிப்பாக வாய்ப்பு எப்போ வேணாலும் வரும். அதுக்காக நம்ம எப்போவுமே எதிர்பார்த்தே இருக்கணும். அதனால் எப்போ வாய்ப்பு வந்தாலும் எப்போவுமே வெயிட்டிங் தான். கண்டிப்பாக பண்ணுவோம். கரெக்டாக ஒரு சூப்பரான படத்தை கொடுத்துட்டு இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் அப்போ அண்ணனோட கேள்விக்கு இதே மாதிரி பதில் சொல்லுவேன். தேங்க்யூ. அதை இதுக்கு மேலேயுமா ஒரு யூடியூப் சேனலில் கவர் பண்ண முடியும்? போதுண்ணே, வந்த வரைக்கும் போதும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். இந்த படம் சட்டம் என் கையில் வந்து சதீஷ் அண்ணாவுக்கு வந்து ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் சான்ஸே இல்லைங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு, நல்லவங்க கெட்டவங்களாங்கிறாங்க, கெட்டவங்க நல்லவராங்கிறாங்க. அப்பப்பப்பப்பா, உண்மையிலே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. கடைசி சீனில் ரொம்ப அழுக வச்சுட்டார் சார். அந்த லாஸ்ட் சீன் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு இதுனா த்ரில்லிங் ஃபிலிம்னா த்ரில்லிங் மட்டும் இல்லாமல் அதில் சில குணச்சித்திர இடங்களையும் கலந்து கிட்டத்தட்ட ஃபென்டாஸ்டிக். இது வந்து சதீஷ் அண்ணாவுக்கு வந்து ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டைரக்டர், கோரியோகிராஃபர் எல்லாருமே சான்ஸே இல்லை சார். ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து இது ஒரு பெரிய அங்கீகாரமாக கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப ஆசைப்படுறேன் சார். என்னோட ஸ்டைல் இல்லையா? இந்த படத்தில் ஒரு சீனா கடைசியில் ஆக்சிடென்ட் ஆகி சதீஷ் அண்ணா ரொம்ப அழுவார்.
என்ன சார்? பாட்டா சார்? கண்டிப்பாக பாடுறேன் சார் உங்களோட இதனால. சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதான் பூ பூத்தது மழை சுடுகின்றதே அடி இது காதலா தீ குளிர்கின்றதே அடி இது காதலா இந்த மாற்றங்கள் உன்னாலே. பிக் பாஸ் பத்தி போயிட்டு இருக்குல்ல, ஆமாம் அதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆமாம் சார். பிக் பாஸ் கேட்டதை சொல்லி தரலாம். நீங்க அவங்களை பத்தி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, அது சரியா தவறா? பிக் பாஸை பற்றி? ஆமா, பிரியங்கா 2 பேரும் சண்டை வந்தாங்கல்ல. ஆமாம் சார். குக்வித் நீங்கள் பிக் பாஸ் என்ன எல்லா மீடியாவும் என் பேரை சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பற்றி இந்த கொஸ்டின் கேட்குறேன் பிக் பாஸ் கூப்பிட்டாங்களா? சார். அதிகாரப்பூர்வமாக வரல, பட் எல்லா மீடியாக்களே என்னோட பேர் தான் அடிபட்டுக்கிட்டு இருக்கு சார். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. வாய்ப்பு கிடைச்சா கிட்டத்தட்ட சார் 200 யூடியூப் சேனலோட இன்டர்வியூ கடந்து ஏகப்பட்ட கேலி கிண்டல்கள்லாம் கடந்து வெற்றியாக போயிருக்கேன். கண்டிப்பாக பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போனால் வெற்றி வின்னர் இந்த வெற்றி வாய்ஸ். கூப்பிடலன்னு சொல்றாங்க, ஆனா நீங்க வந்து வெளியில கூப்பிடுறாங்கன்னு சொல்லி ஒரு குரலை கலக்கி இருக்கீங்களா? அதை பத்தி கேட்க சொன்னாங்க. இல்லை சார், அது என்னன்னா விஜய் டிவி எப்பயுமே எல்லாமே சீக்கிரட்டாக தான் வச்சுருப்பாங்க. விஜய் டெலிவிஷன் லாஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் முதற்கொண்டு என்னன்னாலும் நடக்கும். ஸோ நீங்கள் தைரியமாக இருங்கன்னு மக்கள் திருப்பி மகேசன் திருப்பு சார். தேங்க்யூ. சூப்பராக இருக்கு படம். சட்டமேல் கையில் இப்போ தான் பார்த்தோம். சதீஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டேரக்டர் வேறு லெவல் பண்ணியிருக்காரு. இருங்க படத்தை பற்றி பேசலாம். எங்கள் அஜய் மாஸ்டர் எங்கள் கேங்லேருந்து வந்து பண்ணியிருக்காரு. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு படம். ஜாலியாக இருந்துச்சு. நல்ல சூப்பர் சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஸோ எல்லோரும் ஃபேமிலியோட வந்து பாருங்கள். சத்தமே கேட்கலையா? இருக்கீங்க எவ்வளோ மைக் இருக்குதே, கேட்குங்க எல்லோரும். ஓகே, தேங்க்ஸ்.